கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட இணைந்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீங்களா? லைஃப்பில் உங்களுக்கு எந்த சோர்ஸும் இல்லை, சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தனிமையாக இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம். நான் நம்பினோர்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் நேசித்த உறவுகள் என்னை விட்டு வெறுத்து விட்டது, நான் தனிமையாக இருக்கேன், எனக்கு யார் என்னை தேற்றுவார், யார் என்னை ஆதரிப்பார்னு நீங்கள் கலங்கி இருக்கிறீங்களா? அன்புக்குரிய தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் அவர் உங்களை கரை சேர்ப்பார். யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் மறக்கப்பட்டான், தூக்கி எறியப்பட்டான். ஆனால் ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்ததுனால அவனுக்கு தீமையாக வந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு நன்மையாக மாற்றி முடித்தார். ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஏற்ற காலத்தில் யோசேப்பு தன் சகோதரனுக்கு ஆசீர்வாதமாக மாறினது போல் நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்களை யார் யாரெல்லாம் நிராகரித்தாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போனாங்களோ, உங்களுக்குரிய சரியான நேரம் வரும்போது அவர்களுக்கு உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஸோ கலங்காதீங்க. என்னோடு கூட இணைந்து இந்த வேலையில் நம்ம ஆண்டவரை ஒன்றிணைந்து நம்ம அவரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. என்னோட இணைந்து சொல்றீங்களா? என்னுடைய ஆதாரம் அவர் என்று சொல்றீங்களா? நாம்
கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீர் கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்வுகளை பார்ப்பீங்க. எதையும் நினச்சி சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை கரை சேர்க்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களுடைய கரத்தை விட்டு விடவே மாட்டார். கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நிச்சயமாய் உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். என்னுடைய அன்புக்குரிய தேவச்சனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Thank you.